இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்யும் பொழுது இது அனைத்து மக்களுக்குமான வெகு மக்களுக்கான கேடர்களுக்கான கூட்டமாக நாம் முடிவு செய்யாமல் தலைமை பொறுப்பில் உள்ள நிர்வாகிகளை மட்டுமே அழைத்திருந்தோம். ஆகவேதான் ஒரு குறிப்பிட்ட அளவுக்குட்பட்ட நிர்வாகிகளை அழைத்து இந்த கூட்டத்தை நடத்துகின்றோம். போராட்ட அறிவிப்பு வெளியிட்டால் ஆயிரக்கணக்கான மக்களை திரட்டக்கூடிய வல்லமை பெற்றவர்கள் தான் இங்கே எதிரே அமர்ந்திருக்கும் ஒவ்வொரு தலைவர்களும். ஆகவே போராட்ட தேதியை அறிவித்தால் நமது வலிமையை இந்த நாட்டிற்கு நாம் உணர்த்துவோம் என்று கூறிக்கொண்டு வகுப்புவாரி போராட்ட வரலாற்றையும் இடஒதுக்கீடு குறித்து விரிவாக பேச வருகிறார் திராவிடர் விடுதலை கழகத்தின் தலைவர் தோழர் கொளத்தூர் மணி ஐயா அவர்கள். சமூக நீதி கூட்டமைப்பின் முன்னெடுப்பில் நடந்து கொண்டிருக்கிற இந்த நிகழ்வில் கருத்துரையாற்றவும் நிறைவேற்றும் முடிவுகளை நடைமுறைப்படுத்தவும் மேடையிலும் எதிரிலும் அமர்ந்திருக்கிற அன்புக்குரிய தோழர்களே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். இந்த முக்கியமாக நாம் எடுக்க வேண்டிய சில முடிவுகளை பற்றி ஜாதிவாரி கணக்கெடுப்பு, டிஎன்டி சான்றிதழ் போன்ற பல செய்திகளை பகிர்ந்து கொள்ள நான் விருப்பத்தோடு இருந்தேன். ஆனால் அதையெல்லாம் தோழர் தியாக அவர்கள் அடுத்து பேச இருக்கிறார் என்ற அடிப்படையில் இந்த நிலையில் நாம் ஏன் இந்த இடஒதுக்கீடு என்ற முறையை பற்றி மீண்டும் மீண்டும் பேச வேண்டிய தேவை இருக்கிறது. ஏன்னா பல பேர் கருத்து சொல்லுகிற போது, அதுவும் குறிப்பாக நமக்கு நீதி சொல்லுகிற நீதி அரசர்கள் இந்த மாதிரி வரிசையா நின்றுக்கிட்டு எங்களை பிற்படுத்தப்பட்டவர் நிற்கிற கூட்டத்தை எங்கேயும் பார்த்ததில்லைன்னு ஒருத்தன் சொல்லுவான். தூக்கி நம்முடைய கட்டுகளை எறிவார்கள். இதையெல்லாம் பார்த்திருக்கிறோம். ஏன்னா அந்த இடத்தில் அமர்ந்திருப்பவர்கள் யார் என்று தெரியும். போராட தேவையில்லாத, போராடாமலே அனைத்தும் பெறுகிற மக்கள் நீதியரசர்களாக இருக்கிறார்கள். சிறிய ஒரு நன்மை பெற வேண்டும் என்றால், உரிமையை மீட்க வேண்டும் என்றாலும் பெரும் போராட்டத்தை நடத்த வேண்டியவர்களாக நாம் இங்கிருந்து கோரிக்கைகளை வைத்துக் கொண்டிருக்கிறோம். இடஒதுக்கீட்டு உரிமை என்று வருகிற போது அதை பற்றி தோழர் ஏதாவது அந்த வரலாற்று செய்திகளாக என்ன நடந்தது என்று சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறார். நம்ம நாட்டில் நடந்தது நாம் பேசிக்கொள்வோம். ஆங்கிலேயர்கள் நம்மை சுரண்ட வந்தவர்கள், நல்லாட்சி தந்து மக்களை உயர்த்த வேண்டும் என்றெல்லாம் எண்ணி வந்தவர்கள் அல்ல, வணிகர்களாக சுரண்ட வந்தவர்கள். சுரண்ட வந்தவர்கள் கூட சில நம் மக்களை பற்றி கொஞ்சம் சிந்திக்க இருந்தார்கள். அவர்கள் படுகிற வேதனைகளை கண்ட பின்னால் அது குறித்து பல சிந்தனைகளை முன்வைத்திருக்கிறார்கள். இந்த மக்களுக்கு கல்வி இல்லையே என்று ஏங்கிய நம் மக்களை விட எங்கோ நாடாளுமன்றத்தில், இங்கிலாந்தில், லண்டனில் அது மீது கேள்வி எழுப்புகிறார்கள். இந்த மக்களுக்கு நீங்கள் ஆளுகிற மக்களை மேம்படுத்த என்ன செய்தீர்கள் என்று கேட்கிறார்கள். இப்ப கல்வி திட்டத்தை வகுப்பதற்கு அங்கிருந்து கல்வியாளர்கள் அனுப்பப்படுகிறார்கள், கூடுகிறார்கள், தீர்மானிக்கிறார்கள். நமக்கு அப்பதான் பொதுக்கல்வி முறை என்ற ஒன்று அறிமுகப்படுத்தப்பட்டது. நமக்கு சேர்ந்ததுன்னு சொல்ல முடியாது, அறிமுகப்படுத்தப்பட்டது. அதை இன்றும் அது மீது விமர்சனம் வைப்பவர்கள் இருக்கிறார்கள். ஏதோ நம்ம எல்லாம் நம் கல்வி முறையே கெடுத்து விட்டார்கள் என்றும் பல பேர் பேசிக்கொண்டிருக்கார். மெக்காலே மீது அவ்வளவு கோபம் இருக்கிறது அவர்களுக்கு. ஏன்னா அவர் செய்த திட்டத்தின் மீது இருக்கிற கோபத்தை காட்டுகிறார்கள். ஆனால் எழுதின அறிக்கை மீது தான் அவர்களுக்கு கோபம். இந்த நாட்டில் மக்களுக்கு அறிவியல் சார்ந்த கல்வியை, அறிவியல் கற்பிக்கிற முறையை இதையெல்லாம் செய்யாமல் இருந்திருக்கிறார்களே. கல்வி என்ற பெயரால் மத கல்வி அளிக்கப்பட்டிருக்கிறதே தவிர மக்களுக்கான கல்வி அளிக்கப்படவில்லை என்று கருதியவர் சில செய்திகளை அதில் எழுதிவிட்டார். அந்த கோபம் சமஸ்கிருதத்தை, ஒட்டுமொத்த சமஸ்கிருத பாரசீக மொழியின் இலக்கியங்கள்லாம் எடுத்து பார்த்தால் கூட ஒரு ஐரோப்பிய மாணவனின், தொடக்கப்பள்ளி மாணவனின் அலமாரியில் இருக்கிற புத்தகம் தர அறிவியலை கூட கொடுப்பதில்லை என்று எழுதிவிட்டார். அவர்களுக்கு கோபம். பூகோளத்தை பற்றி எழுதுகிற போதெல்லாம் பால் கடலை பற்றி எழுதுகிறார்கள். அதுவா இங்கே பூகோளம் படிப்பது என்று எழுதுகிறார். அறிவியலை பற்றி எழுதுகிற போது இதில் என்ன எத்திக்ஸ், நன்னெறிகளை பற்றி பேசுகிற போது
கழுதியை தொட்டா என்ன பரிகாரம் என்பதை எழுதியிருக்கிறார்களே தவிர மக்களுக்கு தேவையானதை எழுதவில்லையே என்று குறை சொல்லிவிட்டார். அதுதான் கோபம். ஏதோ அவர் வைத்த சிலபஸ் தான் இன்னும் இருப்பதை போல மெக்காலே கல்வி நம்மை குறைத்து விட்டது. எத்தனை நம்ம கல்விக்குழு வந்து விட்டார்கள், ஆனால் இன்னும் பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கு அந்த கருத்தை இந்த மக்களுக்கு கல்வி போய் சேர வேண்டும் என்று கருதினார்கள். நம்மை சுரண்ட வந்தவர்கள் தான். அதற்கப்புறம் இந்த மக்களின் நிலையை பார்த்தார்கள். இந்த அறிக்கையில் கூட முதல்ல சொல்ற 1854 போட்ட அந்த உத்தரவு, போர்டு ஸ்டாண்டிங் ஆர்டர் என்று சொல்லுவார்கள், அந்த ஆணை எல்லா மக்களும் பரவலாக இருப்பதை பார்த்து கொள்ள வேண்டும், அதை பற்றி பேசுகிறது. அந்த ஆணையை இட்டார்கள். அதெல்லாம் கிழக்கிந்திய கம்பெனியார் என்ற ஒரு வணிக நிறுவனம் ஆட்சி நடத்திய போது 1857 சிப்பாய் கழகம் என்று சொல்லுவோம். அதை முதல் சுதந்திர போர் என்று ஒரு கூட்டம் சொல்லுவார்கள். அதற்கு பின்னால் நேரடியாக பிரிட்டிஷ் ஆட்சி நமக்கு வந்தது. வந்த பின்னால் தான் மக்கள் தொகை கணக்கெடுப்பு வந்தது. 1871 ஒரு அறகுறையான கணக்கெடுப்பு நடந்தது. ஆனால் அதில் நம் சென்னை மாகாணத்தில் ஒரு கணக்கெடுப்பு அதிகாரி இருந்தார். WR கார்னிஷ் என்பது அவருடைய பெயர். அவர் அந்த அறிக்கையினுடைய முகப்புரையாக எழுதுகிற போது ஒன்றை சொன்னார். இந்த நாட்டில் இந்த மக்களை பற்றி நேசிக்கிற போது அரசின் திட்டங்கள் அவர்களுக்கு போய் சேரவில்லை. ஏன் சேரவில்லை என்றால், இந்த அரசு எப்படி இந்த மக்களை பார்க்கிறது என்றால், மக்களுடைய சிக்கல்களை எப்படி பார்க்கிறது என்றால், பார்ப்பன கண்ணாடி அணிந்து கொண்டு பார்க்கிறார்கள். த்ரூ த மீடியம் ஆஃப் பிராமணிக்கல் ஸ்பெக்டகிள்ஸ் என்று எழுதினார். அதனால தான் உங்களுக்கு விஷயமே புரிய மாட்டேங்குது. உங்களை சுற்றி வேறு யாரும் இல்லை, பலதரப்பு சமூக மக்களின் பிரதிநிதிகள் இருந்தால் அதை செய்திருப்பார்கள் என்று எழுதினார். அப்புறம் அடுத்தடுத்த கணக்கெடுப்புகள், ஏராளமான கணக்கெடுப்புகள் வந்தன. நம் நேரான செய்திக்கு வந்தால் கடைசி 1931 அப்போதுதான் ஜாதிவாரி கணக்கெடுப்பு கடைசியாக எடுக்கப்பட்டது. 41 எடுத்திருக்க வேண்டும். 2ஆம் உலகப் போர் வந்தது, அரைகுறையாக நடக்காமல் போய்விட்டது. 1951 விடுதலை பெற்ற குடியரசு பெற்ற இந்தியா வந்தது. ஜாதிவாரி கணக்கெடுப்பு வேண்டாம் என்று ஆட்சியில் இருந்தவர்கள் சொல்லிவிட்டார்கள். இன்றைக்கு வரை இது நடக்கல. 100வது ஆண்டு 1931 இருக்குமா, 2031 இருக்குமா என்ற ஏக்கத்தோடு நாம் அமர்ந்து கொண்டிருக்கிறோம். நமக்கு பல சட்டங்கள் வந்திருக்கின்றன, வகுப்புரிமை சட்டங்கள்லாம் வந்திருக்கிறது. ஆங்கிலேயன் சொன்னான், அதெல்லாம் சொல்லிட்டு இருக்கோம். அதற்கு பின்னாலும் பல பேர் நம்மை பற்றி அக்கறைப்பட்டு இருக்கிறார்கள். அவங்கெல்லாம் ஆங்கிலேயர்லாம் இருந்தவர்கள், அவங்க செய்து கொண்டிருந்திருக்கிறார்கள். நம் நாட்டை பொறுத்தவரை முதல்ல இந்தியர்களுக்கு வேலை கொடு என்பதே ஒரு கோரிக்கையாக இருந்திருக்கிறது. 1885 நம்ம காங்கிரஸ் முதல் மாநாடாக கூடிய போது, அதுவும் பம்பாயில் சமஸ்கிருத கல்லூரியில் தான் நடந்திருக்கு. அந்த மாநாட்டில் அவர்கள் ஒரு முடிவு செய்தார்கள், இந்திய பணிகளை இந்தியமயமாக்கு. அவ்வளவுதான் அவங்க வச்ச கோரிக்கை. நாம் ஒரு துணை ஆட்சியராக, துணை காவல் கண்காணிப்பாளராக கூட இந்தியர்கள் இல்லை, அதற்கு கீழே இருக்கிற பதவியிலான இருக்கிறாங்க. எனவே அதை செய்யுங்கள் என்ற கோரிக்கையை வைக்கிறார்கள். ஆங்கிலேயன் செய்தான், கொஞ்ச நாட்களை செய்தான். ஆனால் கோரிக்கை வைத்தவர்கள் யாராக இருந்தாலும் நமக்கு தெரியும். அவர்கள் வந்த பின்னால் அவர்கள் மட்டும் அனுபவித்தார்கள். இந்த பஞ்சாயத்து தலைவருங்க ஃபண்டு வாங்கி அவங்களே காசு எடுத்துக்கிற மாதிரி அந்த காங்கிரசின் தலைமையில் இருந்த உயர்ஜாதி வர்க்கம் தான் அத்தனையும் அனுபவித்துக் கொண்டது, நமக்கு எதுவும் இல்லை. அது குறித்து திருப்பி யோசிக்கிறார்கள். ஒவ்வொன்றாக அவர்கள் நம்முடைய குழுக்களை அனுப்பி விசாரிக்கிறார்கள். 1909 ஒரு குழு வந்தது. அது ஒரு சட்டம், மிண்டோ மார்லி சீர்திருத்தம் படித்திருப்போம். அவர்களிடம் இஸ்லாமியர்கள் குறைவை சொல்லுகிறார்கள். நமக்கு என்ன எங்கெங்கெல்லாம் வேணும்னு கேட்கிறோம். மக்களுக்கான திட்டங்களை தீட்டுகிற இடத்தில், தீட்டப்பட்ட திட்டங்களை நடைமுறைப்படுத்துகிற இடத்தில், அதன் குறை நிறைகளை பரிசீலிக்கிற இடத்தில், இந்த 3 தான் இப்போ. ஒன்று சட்டம் இயற்றுகிற அவைகள், நடைமுறைப்படுத்துகிற அதிகார வர்க்கம், அதை பரிசீலிக்கிற நீதித்துறை. இதுதான் தூண்கள் நமக்குன்னு சொல்றான், ஜனநாயகத்தின் தூண்கள். இந்த 3லும் எல்லா மக்களுக்கும் பிரதிநிதித்துவம் இருக்க வேண்டும். அப்பதான் அதை செய்வார்கள்.
அமெரிக்காவில் அப்படி ஒரு சட்டம் ஒரு முறை வந்தது. நாம் அமெரிக்காவை பார்க்காதீர்கள் என்ற கூட்டம் நாம் எல்லாம். ஆனால் இதில் அமெரிக்காவை பார்க்கிறோம். தனியார் துறை ஒதுக்கீடு வந்தபோது அங்கு தனியார் துறையிலும் வேண்டும் என்று வருகிறது. அனைத்தும் தனியார் தான். அதுலேயும் சில முறைகளை கொண்டு வருகிறார்கள். அப்போது தொழிற்சாலைகள் கேட்கிறார்கள். அதை எதிர்த்து வழக்கெல்லாம் போகுது. கல்வியிலும் கேட்டார்கள், தொழிற்சாலையிலும் கேட்டார்கள், வேலையிலும் கேட்டார்கள். அவன் ஒவ்வொன்றும் போட்டான். ஒவ்வொரு நிறைய இடத்திலும் கருப்பர்களுக்காக, இஸ்பானியர்களுக்காக அவர்களுக்கு கொஞ்சம் இடங்களை ஒதுக்கி கொடுப்போம் என்று சொன்னார்கள். அதை ஒதுக்கி கொடுக்கறதை இப்போ மாதிரி தொடக்க நிலையில் மட்டுமல்ல, ஒவ்வொரு நிலையிலும் அவர்களுக்கான இடங்கள் ஒதுக்கப்பட வேண்டும். தொழிற்சாலை உற்பத்தி பிரிவிலும் எல்லோரும் இருக்க வேண்டும். அதை விற்கிற விற்பனை முகவர்களாக எல்லோரும் இருக்க வேண்டும். இப்படியெல்லாம் போட்டான். கல்வி நிலையங்களும் அதுதான். வழக்கு போச்சு. வழக்கு ஒரு இடம் கிடைக்காத சட்டக்கல்லூரி மாணவன் ஒரு வழக்கை போட்டான். எனக்கு இதனால தான் இடம் கிடைக்கல. நம்ம ஊர்லேயும் ஒரு மருத்துவக் கல்லூரி மாணவி போட்டதை போல அங்கே ஒரு சட்டக்கல்லூரி மாணவன் போட்டான். அப்போ அங்கே பல பேர் நீதிமன்றத்தின் நண்பர்கள் என்று ஒரு அப்படி மனு போடலாம். அப்படியெல்லாம் பல பேர் பெரிய உயர் நிறுவனங்களாக உலகமறிந்த குளோபல் பிராண்ட் வைத்திருக்கிற நிறுவனங்கள் பல பேரும் போட்டார்கள். இராணுவ தளபதிகள் போட்டார்கள். அவரெல்லாம் சொன்னார்கள், எங்கள் உற்பத்தி மக்களிடம் போய் சேருவதற்கு எல்லா தரப்பு மக்களும் இருப்பதால் அவர்கள் விருப்பம் அறிந்து பொருள்களை நாங்கள் தயாரிக்கிறோம். எனவே எல்லா தரப்பு மக்களிடமும் எங்கள் பொருள்கள் போகிறது. அதனால் எங்கள் வணிகம் பெறுகிறது. எல்லா தரப்பு மக்களும் இருக்க வேண்டும் என்பதுதான் எல்லா நிறுவனங்களும் போட்டது. முதல் நம்மளுக்கு வீடியோகான் கூட அங்கிருந்து அவன் போட்டான். முதல் மனுவை அவர்கள் தான் வீடியோகான் நிறுவனம் போட்டார்கள். இப்படி எல்லோரும் போட்டார்கள். ஒருத்தர் கூட மறுத்து போடல. தனியார் துறை முதலாளிகள், தொழிற்சாலை நடத்துபவன், லாபத்துக்காக நடத்துபவன் கூட அதில் நன்மையை பார்க்கிறான். ஆனால் இங்கே திட்டம் தீட்டுவது எல்லா மக்களுக்கான திட்டம் தீட்ட வேண்டும் என்றால் யார் செய்வார்கள்? நமக்கு வேளாண்மை அறிஞரெல்லாம் இருந்தாங்க. அவர் தென்னை நெல்லில் நல்லா காய்க்குன்னா என்ன உரம் போடுறோன்னு சொல்லுவான். வேளாண்மை அதிகாரிகளாக இருந்திருக்கிறான். அவனுக்கு தெரியாது, வயலே பார்த்துருக்க மாட்டான், நெல்லுன்னா தெரியாது, அதுதான் பேசுவான். அவன் தான் வேளாண்மை அதிகாரிகள் நமக்கு இருந்திருக்கிறார்கள். அப்போ அவன் இருந்தால் இப்படி வேளாண்மை பெருகும், சிறக்கும். அதை போலத்தான் அவர்கள் சொன்னார்கள். ஆனால் இங்கு ஒவ்வொரு இடத்திலும் நமக்கு தடை செய்து கொண்டே வந்தார்கள். அப்போ முதல் தடை எல்லா மக்களும் வருவதற்கு தகுதி திறமை என்ற ஒன்றை சொன்னார்கள். இந்த தகுதி திறமை எவ்வளவோ தடைகளை நமக்கு செய்திருக்கிறது. ஆனால் முதல்ல சொன்னவங்கெல்லாம் இப்போ தகுதி திறமையை பற்றி பேசுறதில்லை. அவங்களுக்கு 10 கொடுத்த உடனே பேசாமல் இருந்துட்டான். இந்திய கணக்கின்படி 11 விழுக்காடு தான் இருக்கான்னு சொல்றான். உயர் ஜாதியினரே இடஒதுக்கீட்டு வரம்புக்குள் வராமல் இருந்த ஜாதியினர் அவ்வளவுதான். அவங்களுக்கு 10 இடத்தை கொடுத்து விட்டான். 11 பேருக்கு 10 இடம். அடுத்த தடவை உயர்த்திடுவான் நினைக்கிறேன். இன்னொரு ஆட்சிக்கு வந்தால் 12 ஆக்கிட்டானா சரியா போயிடும். எல்லாத்துக்கும் பங்கு. அவன் தான் விகிதாச்சார இடஒதுக்கீட்டை பெற போகிறான், நாம் பெற போறதில்ல. அவன் இப்போ தகுதி திறமை பேசுறதில்ல. ஏன்னா கட் ஆஃப் மார்க் அவனுக்கு தான் குறைவா இருக்கு. ஆனால் யாருக்கு வேண்டும்? நமக்கு தான் வேணும். யார் காலம் காலமாக புறக்கணிக்கப்பட்ட மக்களாக, வஞ்சிக்கப்பட்ட மக்களாக இருக்கிறவர்களுக்கு தான் தேவை. அதை சொல்லுவார்கள், இது நீதி. அநீதி இழைக்கப்பட்டவர்களுக்கு நீதி இழைப்பது இது. வெறும் இது நாம் வஞ்சிக்கப்பட்டோம். இது இன்னொரு முறையில் பாகுபாடு காட்டுதல், டிஸ்கிரிமினேஷன் சொல்லுவாங்க. இது பாசிட்டிவ் டிஸ்கிரிமினேஷன் என்று சொன்னார்கள். இது உடன்பாட்டு முறையில் பாகுபாடு காட்டுகிறோம், நல்லதுக்காக பாகுபாடு காட்டுறோம், ஒன்று பிரிக்கிறதுக்காக அல்ல. ஏமாற்றப்பட்ட மக்களுக்காக, காலம் காலமாக ஏமாற்றப்பட்ட மக்களுக்காக அதுதான் நாம் கேட்டோம். அது எத்தனையோ முறையில் வந்திருக்கிறது. பெரிய அரசர்கள்லாம் புரிந்து கொண்டவர்கள் இருந்திருக்கிறார்கள். முதல்ல ஜோதிபா புலே என்ற ஒருவர், ஒரிஜினல் மகாத்மா அவர் தான். மகாத்மா ஜோதிபா புலே முதலில் அதை கோரிக்கையை எல்லா மக்களும் விகிதாச்சார உரிமை என்ற கோரிக்கையை அவர் வைக்கிறார். நம்முடைய தமிழ் மண்ணில் அயோத்தியாசர் வைத்தார், பல பேர் வைத்தார்கள், தொடர்ச்சியாக வைத்தார்கள். ஆனால் அது அரசர்கள் முதல்ல எடுத்துக்கொண்டார்கள். கோலாப்பூர் என்கிற ஒரு சிற்றரசர் அதை தன்னுடைய நாட்டில் நடைமுறைப்படுத்தினார்.
50 விழுக்காடு பார்ப்பனலாதவர்களுக்கு என்று சொன்னார். நம்ம காங்கிரஸ் அதுதான் தொடக்கத்திலிருந்து அதில் கோரிக்கை வைத்ததே, நீதி கட்சி கோரிக்கை எல்லாமே 50 இடங்களை ஒதுக்குங்கன்னு தான். விகிதாச்சாரம் கூட கேட்கவில்லை. 50 இடங்களை பார்ப்பனர் அல்லாத மக்களுக்கு ஒதுக்குங்கள், இதுதான் கோரிக்கையாக இருந்தது. ஆனால் அவர் 1902 வச்சுட்டார். 1902 கொடுத்து விட்டார். எல்லா இடங்களிலும் உணவு கடை நடத்துவதற்கெல்லாம் பணம் கொடுத்தார். காவல்துறையில் கிராம அதிகாரிகளாக ஒடுக்கப்பட்ட சமுதாய மக்களுக்கெல்லாம் கொடுத்தார் அவர். அது கொஞ்சம் கொஞ்சமாக போய் நான் சொன்ன 1906 இஸ்லாமியர்கள் கொடுத்த மனு, அதன் மீது 1909 சட்டத்தில் இஸ்லாமியர்களுக்கு இடஒதுக்கி கொடுத்தார்கள் சட்டமன்றங்களில். அப்போ தான் கொஞ்சம் உயர்த்தினான் சட்டமன்ற இடங்களை. அப்போது முதல்ல 1909 அவங்களுக்கு மட்டும்தான் கிடைத்தது. ஏன்னா குரல் எழுப்பியவர்கள் தான். ஆனால் நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஏராளமான பேர் அதற்கான குரல்களை எழுப்பிக்கொண்டே இருந்தார்கள். அதற்காக 1892 குரல் எழும்பிக்கொண்டே வந்தது. பல பேர் அதற்கான மனுக்களை கொடுத்தார்கள். அதையும் ஆய்வு செய்வதற்கு ஆங்கிலேயர்கள் வருகிறார்கள். அப்போதான் இங்கிருந்த சீஃப் செக்ரட்டரியாக பின்னால் ஆனவர், அப்போது ஆக்டிங் சீஃப் செக்ரட்டரியாக இருந்தார், அவர் ஒரு அறிக்கையை கொடுத்தார். இங்கே இருக்கிற பதவிகள்லாம் யார் யார் இருக்கிறார்கள். அப்போ இங்கே ஐசிஎஸ் அதிகாரிகளாக இந்தியர்கள் இல்லாத காலம் இருந்தது. அவன் அதற்கான அனுபவித்தான். 1892 ஐசிஎஸ் அதிகாரி இந்தியர்களும் வந்தார்கள். அதில் சென்னை மாகாணத்தில் 16 பேர் வந்திருக்கிறார்கள். 15 பேர் பார்ப்பனர்கள், ஒருவர் வேறு மதத்தை சார்ந்தவர். அதில் ஏதாவது பார்ப்பனலாதாரம் நினச்சிக்காதீங்க, ஒருத்தர் வேறு மதத்தை சார்ந்தவர். இந்த கணக்கெல்லாம் அவர் வரிசையாக ஒவ்வொன்றா கொடுத்தார். எம்ஏ முடித்தோம் எத்தனை பேர், டிகிரி முடித்தோம் எத்தனை பேர், வழக்கறிஞர்களாக எவ்வளவு பேர், எல்லா கணக்குலையும் கொடுத்தார்கள். அந்த கணக்கெல்லாம் காட்டித்தான் இங்கு ஒரு கட்சியே உருவானது. தென்னிந்திய நல உரிமை சங்கம் என்கிற கட்சியை அதற்கான அறிக்கை கொடுத்த சர்பிடி தியாகராயர் அதைத்தான் குறிப்பிட்டு அறிக்கை கொடுத்தார். இப்படியெல்லாம் நாங்கள் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறோம். 41 மில்லியன் அவர் சொன்னது 4,15,00,000 பேர் இங்கே இருக்கிறோம். அதில் 15 லட்சம் பேர் தான் அனுபவிக்கிறோம். 4 கோடி பேர் நாங்கள் கட்டுகிற வரிப்பணத்தில் அவர்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இதையெல்லாம் சொல்லி எங்களுக்கான இடஒதுக்கீடு வேண்டும் என்று கேட்டார்கள். சரி, அதற்கப்புறம் தெரியும் நமக்கு பின்னால் 1919 அவன் 10 ஆண்டுக்கு ஒரு முறை சீர்திருத்தம் செய்து கொண்டிருக்க வேண்டும் நினைக்கிறான். 19 ஒரு குழு வந்து விசாரித்து 19க்கு முன்னாலே வந்துருச்சாங்க. மெஸ்டன் அவார்டு என்று ஒன்றை கொடுத்தார்கள். அதில் இதையெல்லாம் ஆதரித்து கொடுத்தார்கள். 19 திரும்பவும் கொஞ்சம் ஒரு மாற்றம், சட்டமன்றத்தில் இடங்களை அதிகப்படுத்தணும்னு கொஞ்சம் அதிகப்படுத்தி அதில் யாருக்கெல்லாம் இடம் ஒதுக்கலாம், பார்ப்பனலாத அவருக்கு 23 இடம் கொடுக்கலாம், 28 இடங்கள் கொடுக்கலாம், இதையெல்லாம் சொன்னார்கள். தமிழ்நாட்டை சென்னை மாகாணத்தில் சொல்லுகிறேன். அப்படியெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நகர்த்தி கொண்டே வந்தோம். விடுதலை பெறுவதற்கு முன்னால் இந்த இரட்டை ஆட்சி என்ற முறை, காவல்துறை அரசுகிட்ட கிடையாது, நிதித்துறை அரசிடம் இல்லை, நிலங்களை பற்றி அதிகாரம் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு இல்லை, இதெல்லாம் ஆங்கிலேயர்கிட்டே இருக்கும். மீதித்துறைகள் மட்டும் இன்றைய நகராட்சிகளுக்கு பஞ்சாயத்துகளுக்கு உரிமை மட்டும்தான் ஆட்சியாளருக்கு இருந்தது. அப்படிப்பட்ட ஆட்சியைத்தான் முதல்ல நீதி கட்சி என்று சொல்லப்பட்ட தென்னிந்திய நல உரிமை சங்கம் பெற்றது. அவர்கள் இதையெல்லாம் நடைமுறைப்படுத்த முயற்சித்தார்கள். ஒவ்வொரு சட்டமும் பல காரணங்களால் நிராகரிக்கப்பட்டது. இவங்கெல்லாம் ஆளுநருக்கு அட்வைசர்ஸாக, அவங்களுக்குள்ள மதிய உரைஞர்களாக இருந்தவர்கள்லாம் யாராக இருந்தார்கள் என்றால் சர் சிபி ராமசாமி இருந்தார். இப்படி தான் சொல்லுவோம். சிவி எல்லா இடத்துக்கும் அவங்க தான் உட்காந்துட்டு இருந்தான். அவன் இயற்றப்பட்ட சட்டத்துக்கு ஆளுநர் ஒப்புதல் கொடுக்கணும். ஜனநாயக நாட்டிலேயே கொடுக்க மாட்டேங்கிறான். அதுக்கெல்லாம் உச்சநீதிமன்றம் வரைக்கும் போக வேண்டியிருக்கு. அப்போ ஆங்கிலேயர் ஆட்சியில் ஆங்கிலேயருக்கு அணுக்கமாக இருந்தவர்கள் இதையெல்லாம் நிராகரிக்க வச்சிட்டார்கள். பல கோரிக்கைகளை முதல்ல கொண்டு போனான். 22 கொண்டு வர்றீங்க, உங்கள் ஆட்சி இன்னும் 1 வருஷம் தான் இருக்குது, அடுத்த தேர்தலில் வெற்றி பெறுங்கள், அப்புறம் பார்த்துக்கலாம் என்று விட்டாங்க. முழுமையாக நடைமுறைப்படுத்தவில்லை. அதற்கு ஒரு 5, 6, 7, 8 ஆண்டுகள் இழுத்தான். அதற்கு அப்புறம்தான் ஒரு அளவுக்கு நடைமுறைப்படுத்த முடிந்தது. போதுமானது என்றெல்லாம் சொல்லிவிட முடியாது. இப்படி வரலாறாக போயிருந்தாலும் விடுதலை பெற்ற இந்தியாவில் நாம் என்ன செஞ்சோம்? சென்னை மாகாணத்தில் வீரியமான போராட்டங்கள் அதற்காக நடந்திருக்கின்றன. இதில் ஒரு வேடிக்கை என்னவென்றால், இப்போ மண்டல் ஆணையத்தை பற்றி பேசுகிறோம், அதற்கு முந்தி காக்கெல்லாம் பேசுகிறோம். ஆனால் சென்னை மாகாணத்தில் மட்டும் இங்கு இயங்கிக் கொண்டிருந்த மத்திய அரசின் அலுவலகங்களில், அது தொடர்வண்டித்துறையாக இருக்கலாம்
அஞ்சல் துறையாக இருக்கலாம், வங்கிகளாக இருக்கலாம். அப்போ இம்பீரியல் வங்கி இருந்தது. இவற்றில் கூட சென்னை மாகாணத்தில் இருக்கிற வகுப்புவாரி உரிமை பொருந்தும் என்று ஒரு சிறப்பு சட்டத்தை நிறைவேற்ற வைத்தார்கள் நம் முன்னவர்கள். தனியா செப்பரேட் அப்படிதான் போட்டான், சனி ஆணை என்று போட்டான், ஃபார் மெட்ராஸ் நான் பிராமின்ஸ் என்று போட்டார்கள். 1935 போட்டான். அது நடைமுறை வர்றதுக்கு 37 ஆயிடுச்சு. எப்படியோ வந்தது. தமிழ்நாட்டில் சென்னை மாகாணத்தில் இயங்கிய மத்திய அரசில் கூட நமக்கு இடஒதுக்கீடு இருந்தது. வகுப்பாரி உரிமை, இடஒதுக்கீடு இல்லை. அப்போ எல்லாருக்கும் 100ஐயும் பிரித்து கொடுக்குற முறை தான் இருந்தது. இப்போ மாதிரி விகிதாச்சார கணக்கில்லை, 100 இடங்களையும் எல்லாருக்கும் பிரித்து கொடுக்கறது, அந்த முறை தான் இருந்தது. ஆனால் இந்தியாவுக்கு விடுதலை பெற்றதாக சொல்லுவார்கள். 1947 ஆகஸ்ட் 15 ஆரஞ்சு மிட்டாய் விடுதலை நமக்கு கிடைத்தது. அதை விட்டு 1.5 மாதம் காத்திருந்தான். செப்டம்பர் 30ஆம் நாள் 1937 செப்டம்பர் 30, 45 நாட்களில் சென்னை மாகாணத்தில் இருந்த மத்திய அரசு இடஒதுக்கீடுகளை ரத்து செய்தார்கள். அங்கே டெல்லியில் உட்கார்ந்துருந்தோம் செஞ்சான். அப்போ மீண்டும் நமக்கு எப்போது கிடைத்தது? மீண்டும் மண்டல ஆணையம் வந்து பண்ணி அதுக்கு வழக்கு போய் 93 தான் ஆணையாக வந்தது. நடைமுறைக்கு எப்படியோ வரட்டும். அப்போ எத்தனை ஆண்டுகள் நம்மை காக்க வைத்தார்? 46 ஆண்டுகள். சுரண்ட வந்த ஆங்கிலேயன் காலத்தில் பெற்ற உரிமை கூட விடுதலை பெற்ற இந்தியாவில் நமக்கு இல்லாமல் போனது. அதற்காக எத்தனை முயற்சிகள், சட்டங்கள் எழுதினாங்க. சட்டங்கள் எழுதப்பட்ட சட்டங்கள்லாம் நிறைவேற்றப்பட்டனவா என்ற கேள்விதான் இப்போ நாம் கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். அரசியல் சட்டத்தை எழுதிவிட்டு அதுக்கு வரைவுக்குழு தலைவராக இருந்தவர் தன்னுடைய பதவியை துறக்கிறார் ஒரு கட்டத்தில், 1.5 ஆண்டுகள் கழித்து. ஜனவரியில் நடைமுறைக்கு வந்ததே, ஏன் அதை முழுமையாக நடைமுறை சில கேள்விகளை வைக்கிறார் அம்பேத்கர் அவர்கள். அவர் பல காரணங்களை சொல்லி தன் பதவியை துறக்கிறார். அது என்ன முக்கிய கூட்டங்களில் விட வெளிவிகார கமிட்டிக்கு இதுக்கெல்லாம் கூட்டுறதே இல்லை. என்ன அவரை அழைப்பதில்லை. கேபினெட் அமைச்சர் அவர், ஆனால் அழைப்பதில்லை. அவர் கொண்டு வந்த இந்து கோட் பில் என்பதை நிறைவேற்றவில்லை. இதெல்லாம் சொல்றதை விட 2வது காரணமாக ஒன்று சொன்னார். இந்த நாட்டில் பாதிக்கு மேலாக இருக்கிற பிற்படுத்தப்பட்ட மக்கள், அவருடைய பட்டியல் அரசிடம் இல்லை. சில மாகாணங்களில் மட்டும்தான் இருந்தது. தமிழ்நாட்டில் இருந்தது, சென்னை மாகாணத்தில் இருந்தது, பம்பாய் மாகாணத்தில் இருந்தது. வேற எங்கேயும் பட்டியல் கூட இல்லை. அதற்காக ஒரு ஆணையத்தை அமைத்து பட்டியல் எடுத்து அவர்கள் மேம்பாட்டு பணிகளை செய்ய வேண்டும் என்று அரசியல் சட்டம் சொல்லி இருந்தும் 1.5 ஆண்டுகள் கடந்து விட்டன. அதற்கான ஆணையம் கூட அமைக்கப்படவில்லை என்பதை ஒரு காரணமாக எழுதினார். தன்னுடைய பல காரணங்கள் சொன்னார். அந்த காரணங்கள்ல 2வது காரணம், பிற்படுத்தப்பட்டோருக்கு ஒரு ஆணையம் அமைக்க வேண்டும் என்று அரசியல் சட்டம் சொல்லுகிறது, 340வது பிரிவு. ஏன் செய்யவில்லை என்று கேட்டார். அப்புறம் தான் நம்ம அரசாங்கம் முழிச்சிடுச்சு. அப்புறம் சொல்லி இல்லி தான் காக்கை கலையல்கர் என்ற ஒருவரை நியமித்தார்கள். அவர் யாருன்னா, பிற்படுத்தப்பட்ட மக்களுடைய ஆணையத்தை அமைத்து பரிந்துரை தர வேண்டியவர். கிறிஸ்துவ கோயிலில் எப்படி பூஜை வைக்க வேண்டும் என்று இஸ்லாமியரை நியமித்ததை போல பிற்படுத்தப்பட்டவர்கள் என்ன செய்யலாம், ஒரு பார்ப்பனர் தலைமையில் குழு அமைத்தார்கள். பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு என்ன செய்யலாம், அதுக்கு அறிக்கை கொடு. அறிக்கையெல்லாம் குழுவினர் சொன்னார்கள், அறிக்கை கொடுத்தார்கள். நல்ல அறிக்கை தான், பலவற்று நல்ல அம்சங்கள் இருக்கின்றன. ஒன்று, பெண்கள் எல்லாம் பிற்படுத்தப்பட்டவர்கள் கொடுத்துட்டார். ஒன்று, அவங்க யாரும் கல்வி இல்லை, சமூகத்தில் மதிக்கிறது இல்லை, அவங்களுக்கு ஒன்று வேணும். 70 விழுக்காடெல்லாம் பரிந்துரை செய்திருக்கிறார். 40 விழுக்காடு பரிந்துரை செய்கிறார். கல்வியில் கொடுங்க, வேலை வாய்ப்பில் கொடுங்கலாம் சொல்லியிருக்கிறார். அதோடு இன்னொரு பரிந்துரையும் சொன்னார், ஜாதிவாரி கணக்கெடுப்பு உடனடியாக எடுக்கப்பட வேண்டும். 1931 அப்புறம் எடுக்கல, உடனே எடுக்கப்பட வேண்டும் என்ற பரிந்துரையும் காக்கா கலைஞர் கமிஷன் சொன்னது. எல்லாம் அறிக்கையில் இருக்குது. ஆனால் அதற்காக உடன் கடிதம் எழுதுகிறார். கவரிங் லெட்டர் வைப்பாங்கல்ல தலைவர், நான் எழுதியிருக்கிறேன், எனக்கு இந்த ஜாதி அடிப்பில் கொடுக்குது எனக்கு பிடிக்கலன்னு எழுதினார். என் குழு சொன்னதை நம்ம அறிக்கையாக கொடுத்துட்டேன், ஆனால் எனக்கு அது நடைமுறைப்படுத்தல் விருப்பம் இல்லை, ஜாதி அடிப்பில் கொடுக்க சரியாக இருக்காதுன்னு எழுதினார். அந்த கருத்தோடு இருந்த ஆட்சி தலைவர்களும் அதை ஏற்றுக்கொண்டார்கள். அது தூக்கி போட்டான் ஒரு மூலையில். திரும்ப அது பேசப்படவே இல்லை, நீண்ட காலம் பேசப்படவே இல்லை. மற்ற நேரங்களில் வந்த வழக்கு நடந்ததெல்லாம் நம்ம எல்லாம் சொல்லித்தான் வேண்டும். அதை நமக்கு நான் சொன்ன வகுப்பாரி உரிமை 100 விகிதாச்சார உரிமை நமக்கு இருந்தது என்று சொன்னோம்.
நம்ம எல்லாத்தையும் கடைசியாக இருந்தது 47 14 பங்காக பிரிச்சிருந்தான். 14 கூறு எடுத்து வச்சிருது, ஆளுக்கு ஒரு கூறு எடுத்துக்கொண்டு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி வைத்திருந்தார்கள். 2 கூறு பார்ப்பனரில் கொடுத்து விடுங்கள், அவங்களுக்கு 14 விழுக்காடு இடம், பார்ப்பனல்லாதவர்களுக்கு இவ்வளவு கொடுங்கள். முதல் முறையாக பிற்படுத்தப்பட்டோர் என்ற தனி பிரிவை ஏற்படுத்தி 2 இடங்கள் கொடுக்கப்பட்டது அப்போதுதான். 1947 தான் தனியாக பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கே வந்தது. அதுக்கு முந்தையெல்லாம் இல்லை. பார்ப்பனல்லாதார் என்று ஒட்டுமொத்தமாக சொன்னார்கள். 30-31 இருந்து இந்த கோரிக்கை, ஆனால் அது நடைமுறைக்கு வரவே இல்லை. வந்தது 47. ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் முதலமைச்சராக இருக்கிறார். அப்போ அந்த அறிக்கை வந்தது. அதில் பல அப்போதுதான் முதல் முறையாக ஒடுக்கப்பட்ட மக்கள், தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு 2 பங்கு 14 விழுக்காடு இடஒதுக்கீடு அப்போது கொடுக்கப்பட்டது. இந்திய அளவில் 8.3 தான் இருந்தது. அதுவும் அம்பேத்கர் வைஸ்ராய் கவுன்சில் உறுப்பினரான காரணத்தால் வந்தது அதுவும் கூட. ஆனால் சென்னை மாகாணத்தில் 14 விழுக்காடு இருந்தது அப்போது. அப்படிலாம் கொடுத்திருந்தான். இது எப்படி போயிற்று என்றால், மிக சாதாரணமாக ஒரு வழக்கு, மருத்துவர்களில் இடம் கிடைக்கவில்லை என்ற ஒரு பெண் போட்டால் வழக்கு போட்டாங்க. ஆனால் அந்த பெண் விண்ணப்பமே போடல. விண்ணப்பம் போடாத பெண் எனக்கு பார்ப்பன கிடைக்காதுன்னு நினைச்சு வழக்கு போட்டதாக பின்னால் தெரிந்தது. உச்சநீதிமன்றத்துக்கு போனப்போ தான் தெரிஞ்சது, இங்கே தெரியல நமக்கு. ஏன்னா வழக்கு நடத்தினவன் அரசு வழக்கறிஞர் எல்லாம் அவால் தான் இருந்த காலகட்டம் அது. சொன்னாங்க எனக்கு இல்லைன்னா, அவங்க வயது 37. அப்போது மருத்துவக் கல்லூரிக்கு உயர்பட்ச வயது 25ன்னு வச்சுருந்தாங்க. அதுக்கு 30ஆக இருந்ததை குறைத்ததாக எனக்கு நினைவு, எனக்கு சரியாக தெரியல. ஆனால் 37 அவங்களுக்கு. 37 வயது பெண் போடாத விண்ணப்பத்தில் நடந்த வழக்கில் கல்வி நிலையங்கள் இடஒதுக்கீடு இல்லை என்று சொன்னார்கள். இன்னொருத்தன் வழக்கு போட்டான், ஒரு பொறியியல் கல்லூரி மாணவன் சீனிவாசன், அவனும் அதே தான் தீர்ப்பு தான். இன்னொருத்தர் டிஸ்ட்ரிக்ட் முன்சிஃப் பதவிக்கு போட்டியிட்ட வெங்கட்ராமன் என்ற பார்ப்பனர். இதில் நம்ம சட்டம் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு கொடுக்கலாம், சமூகத்தில் பின்தங்கியிருந்தவர்கள், பேக்வேர்டு என்ற சொல் நமக்கு மட்டும் இல்லை, எல்லாத்துக்குமான சொல். பிற்படுத்தப்பட்டவர் என்று இப்போது சொல்லப்படுகிற பிற்படுத்தப்பட்டவர்கள் அல்ல, பட்டியலினத்தவருக்கும் பழங்குடிகளுக்கும் எல்லோருக்கும் சேர்ந்த சொல் தான் பேக்வேர்டு என்ற சொல். அப்படிதான் இருக்கே தவிர மதத்தை சொல்லியெல்லாம் இல்லை. இஸ்லாமியருக்கு இடஒதுக்கீடு, கிறிஸ்தவர்களுக்கு இடஒதுக்கீடுலாம் இருக்கு, அது செல்லாது என்று அதில் தீர்ப்பு சொன்னார்கள். ஆக ஒட்டுமொத்தமாக நம்முடைய வகுப்புவாரி உரிமை சட்டம் இல்லாமல் செய்யப்பட்டது. உச்சநீதிமன்றத்துக்கு போனாங்க, பெரியார் தான் சொல்லுவார், அசலே அநியாயம் அப்பீல் அதே காயம் என்று சொன்னார். அதுதான் இங்கே அநியாயம், அதை அப்படியே ஒப்புத்துக்கிட்டான். ஆனால் அவன் ஒன்றை சொன்னான், இந்த வழக்கு அசல் வழக்காக எங்களிடம் வந்திருந்தால் நாங்கள் இதை ஏற்றுக்கொண்டிருந்திருக்க மாட்டோம். காரணம், விண்ணப்பமே போடாத பெண்ணின் வழக்கு. ஆனால் இது மேல்முறையீடு என்பதால் நாங்கள் விசாரிக்க வேண்டிய தேவை வந்து விட்டதுன்னு அவனும் செல்லாதுன்னு தான் சொன்னான். அது வரைக்கும் அரசியல் சட்டத்தில் வேலை வாய்ப்புக்கு நமக்கு இடம் ஒதுக்கப்பட்டிருந்ததே தவிர கல்வி நிலையங்கள் இடஒதுக்கீடு இல்லாமல் தான் இருந்தது. அது வரைக்கும் கல்வியில் நமக்கு இடஒதுக்கீடு இல்லை, யாருக்கும் இல்லை, பட்டியலினத்தவருக்கும் பழங்குடிகளுக்கும் கூட இல்லை. அப்படியே இல்லை. பெரியார் வேடிக்கையாக கேள்வி எழுப்பினார், ஊருக்கு 4 பை, பஞ்சாயத்து போர்டு தலைவரை கேட்டால் எங்கள் தண்ணியே வரலைங்க, அவனுக்கு பைப் போட்டு தந்துடுறேன், வீதிக்கு 2 பைப் போட்டுருவார், ஆனால் டேங்க் கட்டி தண்ணீர் விடலாம் என்ன ஆகும்? பெரியார் இதே கேள்வி தான் வைத்தார். நீர் தொட்டி கட்டி தண்ணீர் ஏற்றாமல் எங்களுக்கு குழாய் போட்டு கொடுத்துட்டு நாங்கள் என்னையா பண்ண போகிறோம்? படித்தாதானே எங்கால் வேலைக்கு போவான், படிப்பதற்கு எங்களுக்கு வாய்ப்பு இல்லை, எப்படி எங்கால் வேலைக்கு போவான்? அதற்கு பின்னால் தான் அதற்கு இந்த பெரும் போராட்டம் சென்னை மாகாணத்தில் நடந்தது. அப்போது எல்லா கட்சிகளும் இருந்து போராடினார்கள். தனியாக பெரியார் தொடங்கி இருக்கலாம், ஒருவேளை தலைமையேற்று இருக்கலாம். ஆனால் எல்லா கட்சிகளும், அப்போது பெரியாரிடம் பிரிந்து போன திராவிட முன்னேற்ற கழகம் போராட்டத்தில் கலந்து கொண்டது. காங்கிரஸ் கட்சி, அப்போது காமராஜர் ஆதரவாளர்கள் இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டார்கள். எல்லாம் கலந்துக்கிட்டான். எல்லா கட்சியினரும் இதற்கு ஆதரவாக நின்ற, தமிழ்நாடே இது ஆதரவாக இருந்தது என்று சொல்லலாம். அப்போ திருத்தம் வந்தது, நமக்கு வாய்ப்பு வந்தது. ஆனால் இங்கு வந்தது மாகாண கல்வியில். ஆனால் ஒன்றிய அரசு, மத்திய அரசு நடத்துகிற கல்வி நிலையங்கள் நமக்கு நிலை என்ன? நமக்கு 2009 தான் அதற்கான சட்டம் பண்ணி அதுக்கு வழக்கு போய் 2009 தீர்ப்பு வந்த பின்னால் தான் நமக்கு வந்தது. சட்ட திருத்தம் 51 வந்து விட்டது, கல்வி நிலையம் இடஒதுக்கீடு என்று. ஆனால்
மத்திய அரசு நடத்துகிற கல்வி நிலையங்களில் நமக்கு 2009 எத்தனை ஆண்டுகள் காத்திருந்தோம்? 50 ஆண்டுகளுக்கு மேலாக காத்திருக்க வேண்டி வந்தது. இப்போ இவர்களுக்கெல்லாம் தெரியாதா? என்ன கல்வி இங்கே கொடுத்தா அங்கே மட்டும் தனியா, தலைக்கு ஒரு சீக்காய் தாடிக்கு ஒரு சீக்காமா, அந்த மாதிரியா? கல்வி நிலையங்கட ஒதுக்கீடு ஏன் கொடுக்கவில்லை? அங்கு இருந்தவர்களுக்கு கொடுக்க மனமில்லை, கொடுக்க விருப்பம் இல்லாதவர்கள் தான் எல்லாரும் உட்கார்ந்துட்டு இருந்தான். அப்போ எல்லா இடங்களிலும் அவர்கள் நிரம்பி இருந்ததை நம்முடைய உழவர் சங்க தலைவர் சொன்னார்ல, எப்படியெல்லாம் இருந்தார். அவங்களாவே நிரம்பி வழிந்தார்கள். அவங்க எதாவது சொல்லி பண்ணிடுவான். விளக்கம் அவர்களுக்கு காலையில் கூட தோழரிடம் வேடிக்கையாக சொல்லி கொண்டிருந்தேன். மலையாளத்தில் ஒரு பழமொழி உண்டு, பெட்டி திருட்டு போயிடும், ஆனால் நாயர் சொல்லுவாரான், சாவி அங்கிட்ட தான் இருக்கான், அவன் திருடிட்டு போனால் போயிட்டு போகிறான் அப்படின்பாரான். அவன் மாதிரி நீ சட்டத்தில் என்னமோ எழுதிக்கிட்டா, சாவி என்கிட்ட தான் இருக்குது. நீதிமன்றத்தில் இன்டர்பிரேட் பண்ணுவேன், நான் எப்படி வேணாலும் திருத்தி சொல்லுவேன் அதை, அந்த சாவி எங்கிட்ட இருக்குது என்று அங்கிருந்த நீதிபதிகள், தலைமை நீதிபதியாக இருந்தவர்கள் நமக்கு எதிராகவே இருந்தார்கள். மண்டல் கமிஷன் வந்தது, அதுக்கப்புறம் வந்தது 27 விழுக்காடெல்லாம் சரி. ஆனால் நடைமுறைப்படுத்துகிறார்களா? கிரீமி லேயர்னு ஒன்று வச்சுட்டாங்க. சில பேர் எப்படி இருக்கிறார்கள் என்றால், விபி சிங் ஆணை பிறப்பித்தார். விபி சிங் அவர் இருந்தபோது ஆணையை பிறப்பித்தார், அது அரசாணை போட்டார், வந்தது. அதுக்கு ஏராளமான தீர்ப்புகள் 50 விழுக்காட்டுக்கு மேல் கொடுக்கக்கூடாது என்று வந்துவிட்டது. அப்படியெல்லாம் சட்டத்தில் எங்கேயும் இல்லை என்றாலும் அரசியல் நிர்ணய சபையில் ஆற்றிய உரை ஒன்றில் அம்பேத்கர் சொல்லிவிட்டார், இந்த மாதிரி இடஒதுக்கீடு இருந்தீங்கன்னா தகுதி திறமை குறைந்து விடாதா என்று கேட்டபோது அவர் சொல்லுகிறார், இல்லை இல்லை, நான் கொஞ்சம் இடத்துக்கு தான் தரப்போகிறோம், மெஜாரிட்டி ஆஃப் சீட்ஸ் தகுதி திறமை இப்படி தான் கொடுக்க போகிறோம். அவர் அப்போதைக்கு ஏதாவது தள்ளலாமேன்னு சொல்லியிருக்கிறார். நம்மளால் அம்பேத்கர் வார்த்தையை அந்த வார்த்தையை மட்டும் எடுத்துக்கிட்டான். அவர் சட்டத்தில் நிறைய எழுதியிருக்கார், அதெல்லாம் ஏற்றுக்கொள்ளவில்லை. இந்த ஒரு வரி அம்பேத்கர் சொல்லிவிட்டார், குறைந்த இடங்கள் என்றால் 49 தான் கொடுக்கணும், 50 கொடுத்தாலே அதிக இடம். அப்புறம் நீதிமன்றத்தில் தீர்ப்புகள் நமக்கு வந்து கொண்டே இருந்தன, 50 இடம் 50 இடம். பல பேர் அதை மாற்றி சொன்னார்கள். ஆனால் தனித்தனி நீதிபதியாக சொன்னான், ஒரே ஆயத்தில் உட்கார்ந்து சொல்லவில்லை. ஹெக்டேன்னு ஒரு நீதிபதி, மேத்யூன்னு ஒரு நீதிபதி, பல பேர் சொன்னார்கள், பள்ளத்தை தாண்டணும்னா பள்ளத்தின் அளவுக்கு தான் தாண்டணுமே தவிர நீ 3 அடி தான் தாண்டணும், பள்ளம் 4 அடி இருந்தால் அவன் உள்ளெல்லாம் விழுந்துருவான் என்றெல்லாம் தீர்ப்பில் சொன்னார்கள். ஆனால் தனித்தனியாக சொன்னாங்க, எல்லாம் சேர்ந்து ஒரே இடத்துல சொல்லலை. ஒரு ஆயம் உட்கார்ந்து தீர்ப்பு சொல்லவில்லை. நமக்கு அதுக்கு 50 கிலோ 50 கிலோ சொல்லிகிட்டே இருந்தான். இன்றைக்கு வரைக்கும் சொல்லிக்கொண்டும் இருக்கிறார்கள். இந்த உயர்ஜாதி ஏழைகளுக்காகத்தான், அரிய வகை ஏழைகளுக்காக மட்டும்தான் அதை 60 ஆக்கி தனியாக ஒரு திருத்தம் கொண்டு வந்து விட்டார்கள். இப்போ 60 வரைக்கும் கொடுக்கலாம். எப்போ அம்பேத்கர் வார்த்தை அப்போ செல்லாதா என்ன? அம்பேத்கர் சொன்னது அதோட முடிஞ்சு போச்சா? இப்போ நடக்காதா? நடைமுறைக்கு இல்லையா அது? ஆனால் செய்து கொண்டு இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட புறக்கணிப்புகள் நடந்து கொண்டே இருக்கிறது. நீதிமன்றத்தில் நான் சொன்ன மண்டல ஆணையத்திற்கு 9 நீதிபதிகள் கொண்ட ஆயம் தீர்ப்பு சொல்லிவிட்டார்கள். அது மேலே திருப்பி ஒரே ஒரு சின்ன ஒரு அப்பீல் போகுது. 2 நீதிபதிகள் உட்கார்ந்து கொண்டு, 2 பேர் உட்கார்ந்துக்கிட்டு, அரிசத் பசாயத்துன்னு ஒருத்தர், இன்னொரு என்னமோ ஒரு பாண்டே ஒருத்தன், 2 பேர் உட்கார்ந்து கொண்டு, இல்லை சரியான கணக்கெடுப்பு இல்லாமல் ஜாதிவாரி கணக்கெடுப்பு 31 எடுத்தது தான், அதுக்கப்புறம் எடுக்கவே இல்லை, சாம்பிள் சர்வே 38ன்னு சொல்லுது, அந்த சர்வே 41ன்னு சொல்லுது, எனவே இல்லை என்று சொன்னார்கள். தடையாணை கொடுத்தார்கள், இடைக்கால தடை கொடுத்தார்கள். 9 பேர் சொன்ன தீர்ப்புக்கு 2 பேர் சொன்னாங்க. அது நம்ம ஜிஆர் சாமிநாதன் மாதிரி அங்கே இருந்திருக்கிறாங்க. அவர்கள் சொன்னார்கள். அப்போ திரும்ப அதை மீறி வருவதற்கு எத்தனை ஆண்டுகள் போராட்டம், சட்ட போராட்டம், இப்படியெல்லாம் நடந்து கொண்டிருந்த வேளையில்தான் இதில் இப்படிப்பட்ட முறையில் நாம் பெற்ற ஒதுக்கீட்டில் யாருக்கு வேணும்? இடஒதுக்கீடு சட்டம் என்ன சொல்லுகிறது? 2 வரிகளை சொல்லுவார்கள். ஒன்று வேலை வாய்ப்புக்கு சொல்லுகிற போது முதல்ல அதான் அரசியல் சட்டத்தில் எழுதப்பட்டது, யார் போதுமான அளவுக்கு பிரதிநிதித்துவம் பெறவில்லையோ அந்த பிரிவினருக்கு சிறப்பு ஏற்பாடுகள் செய்வதை இந்த சட்டத்தின் வேறு பிரிவுகள் தடை செய்யாது. அதுதான் சொல்றாங்க. யார் போதுமான அறிவு வேலை வாய்ப்பு பெறவில்லை என்பது எப்போ தெரியும்? கணக்கெடுத்து பார்த்தா தானே தெரியும். போதிய வேலை வாய்ப்பு பெறாத பின்தங்கிய மக்களுக்கு, பேக்வர்ட் கிளாஸ் என்ற சொல்லுதான் 16(4) இருக்குது. இதுல 15 நாள் திருத்தம் வந்த போதுதான் இந்த
சொல்லை சேர்த்தார்கள். அது கூட விருப்பத்தோடு சேர்க்கவில்லை. நேரத்தில் அந்த விவாதத்தில் சொல்லுகிறார், நாங்கள் ஒன்றும் புதுசாக எழுதல, அரசியல் சட்டத்தினுடைய 340வது பிரிவில் இந்த வார்த்தை இருக்குது, சோஷியல் அண்ட் எஜுகேஷன் இருக்குது, அதை அப்படியே எடுத்து இங்கே போட்டுட்டோம். எக்கனாமிக்கல் சேர வேண்டும் என்று சொன்னார்கள், அதையும் சேர்த்துங்க அதில் என்று சொன்னார்கள். அது சில பேர் ஒரு 5 பேர் அதுக்கான எதிர்ப்பு தெரிவித்தார்கள். நம்முடைய ஷியாம் பிரசாத் முகர்ஜி, ஜனசங் கட்சியை உண்டாக்கியவர், இன்றைய பிஜேபியினுடைய தாய் கட்சி, அவர் இருந்தார். இன்னொருத்தர் சர்தார் ஹுகம் சிங், இப்போ என்டிஏ மாதிரி அப்போ என்டிஎஃப்னு ஒன்று வச்சுருந்தாங்க, நேஷனல் டெமோக்ராட்டிக் ஃப்ரண்ட் என்று வைத்திருந்தார்கள். இப்போ அலையன்ஸ், அப்போ ஃப்ரண்டு, அதில் அவரும் இருந்தார். அவர்களோடு இவரெல்லாம் எதிர்த்தார்கள், பொருளாதார ரீதியாக சேர்த்துக்க சொல்லி எதிர்த்தாங்க. ஆனால் சமாதானம் சொன்னார் நேரு, இல்லை அந்த வரி இதுதான் இருக்குது அங்கே, அதை கொண்டு வந்து இங்கே வச்சிட்டோம். சரி, இப்போது நாம் கேட்பது, சமூகத்திலும் நாங்கள் இன்னும் பின்தங்கி தான் இருக்கிறோம், கல்வியில் அதை விட மோசமாக பாதித்து இருக்கிறோம். எங்களுக்கு இப்போது செய்கிற இடஒதுக்கீடுகள் எல்லாம் ஜாதி அடிப்படையில், இவங்க சமூகத்தில் பின்தங்கிய நிலையில் இருக்கிறார்கள். சரி, கல்வியில் பின்தங்கிய நிலையில் இருக்கிறதுக்கு ஏதாவது செய்றீங்களான்னா அதை பற்றி எந்த அரசுகளும் இது வரைக்கும் பேசவில்லை. நாம் பேச வேண்டும் என்று விரும்புகிறோம். கல்விக்கு எடுத்து ரொம்ப தலைமுறையாக தொடக்க கல்வி இல்லாதவர்களுக்கு கொஞ்சம் வெயிட்டேஜ் மார்க் போடலாம், அடுத்து கொஞ்சம் உயர்நிலை பள்ளி முடித்தவங்க அல்லது பட்டதாரிகளுக்கு வெயிட்டேஜ் மார்க்கே போடாமல் விட்டுறலாம், 3 தலைமுறை வாங்கியிருந்தால் அவனுக்கு போடாமையே விட்டுறலாம். அப்படி ஏதாவது ஒரு ஏற்பாடு செய்தால் எவ்வளோ நல்லாக இருக்கும் நம்ம ஆசைப்படுகிறோம். அதுவும் வேணும் இல்லை, சோஷியல் அண்ட் எஜுகேஷனலி பேக்வேர்டு, சமூகத்திலும் கல்வியிலும் பின்தங்கியவர்கள். சமூகத்தில் பின்தங்கியவர்கள் என்பதற்கே நாம் பெறவில்லை இன்னும். பழங்குடி மக்களாக சீர் மரபினர் என்று நோட்டிஃபைடு கம்யூனிட்டி, டீநோட்டிஃபைடு ட்ரைப்ஸாக இருந்தாலும் அதில் என்ன சிக்கல் உங்களுக்கு பண இழப்பு எதுவும் இல்லை. நம்ம அரசாங்கம் அதுதான் சொல்லும், உன்ன ஃபினான்ஷியல் இது சாங்ஷன் வேணுங்கன்னு சொல்லுவாங்க. எதுக்கு எடுத்தாலும் எதற்காக கோரிக்கைக்கு போனால், எங்கள் ஊரில் அனல் மின் நிலையத்துக்கு நிலம் எடுத்து விட்டார்கள். 368 பேர் நிலம் எடுத்தாங்க. 160 பேருக்கு தான் வேலை, 162 பேருக்கு தான் வேலை கொடுத்துருக்காங்க. மீதி ஆள் கொடுக்கவே இல்லை. ஏன்னா அதிகாரிக்கு அமைச்சரை கொடுக்குற காசு இல்லை இவங்களுக்கு. எனவே மற்றவங்களாம் வாங்கிட்டான், இவன் வாங்கலை. நாங்கள் இப்போ அணுகி கொண்டு இருக்கிறோம். அப்போ அமைச்சர் சொல்கிறார், இது ஃபினான்ஷியல் சாங்ஷன் வாங்கினுங்க, நீங்கள் எதுக்கும் நிதி அமைச்சரை பாருங்கள் என்று சொல்லுகிறார். நிதி அமைச்சரை போட்டால் நீங்கள் முதலமைச்சரை பாருங்கள் அப்படிங்கிறார். முதலமைச்சர் திருப்பியும் இங்கே அனுப்புகிறாங்க. இப்படி தான் அலைஞ்சிட்டு இருக்கோம். எதற்கெடுத்தாலும் பொருளாதாரம் தான் முக்கியம் உங்களுக்கு, அதுக்கு இல்லை, அது இல்லாமல் இருக்கிறது என்ன செய்வது என்று சொல்லுகிறார்கள். நமக்கு எந்த திட்டத்துக்கு போனாலும் தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் இதுக்கு பொருளாதார செலவே ஒன்றும் கிடையாது. உனக்கு இல்லை, மத்திய அரசு பணத்தை கொடுக்க போகிறான். ஏதாவது ஒன்று செய்தால், நமக்கு எதற்காக நாம் இடஒதுக்கீட்டை கேட்குறோம்? ஒரு பிரிவில் நாம் அமர்த்தப்பட்டால் நமக்கு வாய்ப்பு மட்டும் இல்லை, நம்ம வயது தளர்வு கிடைக்கும். இந்த வயதோடுக்கு மேலே இல்லைன்னா அதுக்கு மேலே 5 வருஷம் நமக்கு நீட்டிப்பான்.